கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, உங்கள் அனைவரையும் நமது ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகின்றேன். இன்றைய எலியாக்கள் எங்கே? வேர் ஆர் தி எலைஜாஸ் ஆஃப் டுடே என்ற தலைப்பின் கீழே நாம் சத்தியங்களை படித்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு 3ஆம் பாக செய்தியை படிக்க போகிறோம். சவால் விடும் எலியாக்கள், சேலஞ்சிங் எலைஜாஸ் என்ற தலைப்பில் நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21-24 வசனங்கள். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. 24ஆம் வசனம். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, வேதாகமத்தில் ஏராளமான தீர்க்கதரிசிகளை நாம் பார்க்கிறோம். அவர்களில் மோசே மற்றும் தானியேல் போன்ற தீர்க்கதரிசிகள் தங்கள் உயிரினும் மேலாக மதித்து நேசித்த கலகமுள்ள ஜனமாகிய இஸ்ரவேலுக்காக மன்றாடி ஜெபித்தார்கள். ஆனால் எலியா தீர்க்கதரிசியோ இஸ்ரவேலருக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணினான் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 11ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே சொல்லுகிறார். பாருங்கள். தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி, கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலருக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணினான் அப்படின்னு வாசிக்கிறோம். இந்த எலியா தீர்க்கதரிசி தான் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் ஜெபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேலரின் பாவத்துக்கு தக்கதாக மழையை நிறுத்தி போடும் என்று ஜெபித்ததே எலியா செய்த 7 ஜெபங்களில் முதலாவது ஜெபம் ஆகும். அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதிலும் கொடுத்தார், செவிசாய்க்கவும் செய்தார். இப்படி சவாலாகத்தான் எலியா தம் தீர்க்க தரிசன ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். மழை பெய்யாது அப்படின்னு அரசனுக்கு முன்பாக சவால் விட்டு ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். சவால் விடும் எலியா அன்று விட்ட சவால்களையும் இன்று நமக்கு அவர் விடும் சவால்களையும் ஜெபத்தோடு ஆராய்வோமா? ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எங்கள் மீது அக்கறையும் அன்பும் மிகுந்த தேவன், எலியாவின் மூலமாக நல்ல பாடங்களை கற்றுத்தருகிறீர், அதற்காக நன்றி. இன்றும் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். நல்ல ஆவியானவர் எங்களோடு பேசும்படி காத்திருக்கிறோம். உம்முடைய மெல்லிய சத்தம் எங்கள் இருதயங்களில் தொனிக்கட்டும். கர்த்தாவே, சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எலியாவின் அன்றைய சவால்கள், எலைஜாஸ் சேலஞ்சஸ் ஆஃப் த பாஸ்ட். எலியா விடுத்த சவால்கள் என்ற கண்ணோட்டத்தில் அவர் சம்பந்தப்பட்ட சம்பவங்கள் யாவையும் நாம் ஆராய்ந்து படித்தால் ஏறக்குறைய எல்லாமே சவால்களாகத்தான் நம் கண்களுக்கு தெரியும். பாருங்கள் சில உதாரணங்கள். முதலாவது, அரசனிடம் ஆகாபிடம் அதிரடி சவால். 1 ராஜாக்கள் 17:1 தான் இந்த திடீர் தீர்க்கதரிசி எலியா தோன்றுகிறார். அவர் சொல்றாரு, பனியும் மழையும் பெய்யாது அப்படின்றார் ராஜா கிட்ட. 2வது, விதவையிடம் எலியா விட்ட சவால், கொஞ்சம் தண்ணீர் கொஞ்சம் அப்பம் கொண்டு வா. 1 ராஜாக்கள் 17:10-11 வசனங்கள் படித்து பாருங்க. ஆண்டவர் கேரித் பகுதியில் இருக்கிற எலியாவை சாரிபாத்துக்கு போன்றார். அவள் ஒரு விதவை. அந்தம்மா கடைசியாக கொஞ்சம் எண்ணெயும் மாவும் வச்சுருக்கிறாங்க, சாப்பிட்டு விட்டு தானும் தன் பிள்ளையும் சாகலாம் என்று நினைத்திருந்த சமயத்தில் இவர் போயிட்டு, நீ ஒரு அடை சுட்டு கொண்டு வா, அதை முதல்ல எனக்கு கொடு அப்படின்றார். பார்த்தீங்களா, பெரிய சவால் இல்லை? ஒரு விதவைட்ட போய் இவர் தான் சாப்பாடு கொடுக்கணும், அந்த அம்மா கிட்ட சாப்பாடை எனக்கு செஞ்சு கொண்டு வான்றார். விதவையிடம் சவால். 3வது, அரசனிடம் மீண்டும் அதிரடி சவால். அடுத்த சவால், இந்த ஆகாப் சொன்னால்,
இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன சொன்னார் பாருங்க எலியா, நீரும் உன் தகப்பன் வீட்டாருமே, ஆகாப் நீயும் உன் அப்பன் வீட்டாரும் தான் கலகக்காரர்கள் அப்படின்னு சொல்கிறார். 1 ராஜாக்கள் 18:18. உன் ரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று சொன்னார். 1 ராஜாக்கள் 21:19. பார்த்தீங்களா, ஒரு பேரரசனிடம் எலியா விட்ட பெரும் சவால். 4வது, அகசியாவிடம் சவால். யார் அகசியா? ஆகாபினுடைய மகன். நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய். 2 ராஜாக்கள் 1:3-6 படிக்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, இவன் என்ன பண்ணுறான், அகசியா என்ற அரசன் மெய்தேவனை விட்டு அவன் அந்நிய தெய்வங்களிடம் விசாரிக்க போனான். அதுக்கு தான் இந்த சவால். அதே மாதிரி இந்த அகசியா பிழைக்கவே இல்லை, செத்து போனான் அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. 5வதாக 2 படைத்தலைவர்களிடம் சவால் எலியா விடுகிறார். நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி பட்சிக்கட்டும். 2 ராஜாக்கள் 1:10-12 பாருங்க. இப்படி இந்த அகசியாவுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே இந்த எலியாவிட்ட விசாரிக்கிறதுக்கு ஆட்கள் அனுப்புவார். ஒரு படைத்தலைவன் 50 வீரர்கள். அவங்க போய் ரொம்ப நெஞ்சு நிமித்திட்டு திமிரா பேசுவாங்க எலியாட்ட. சொல்லுவார், நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி பட்சிக்கட்டும். அடுத்த செட்டு போனாங்க. இன்னொரு படைத்தலைவன், இன்னொரு 50 படை வீரர்கள். 102 பேர் மேல் அக்கினி இறங்கி அவர்கள் செத்து போனார்கள். எலியா விட்ட சவால் நிறைவேறியது. 6வது, எலிசாவிடம் சவால். 1 ராஜாக்கள் 19:19 படித்தீங்கன்னா, ஏர் உழுது கொண்டிருந்த எலிசாவை தன்னுடைய சால்வையை போட்டு ஊழியத்திற்கு அழைத்தார் எலியா. சால்வையை போட்டதும் ஊழியத்திற்கான சவால். அது மட்டும் இல்லை, எலியா பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் வேலை வந்த பொழுது எலிசா பின்தொடர்ந்து போய்கொண்டே இருந்தான், எலியாவை பின்தொடர்ந்தான். அப்போது, என் தகப்பனே, உம்முடைய ஆவியின் அபிஷேகம் எனக்கு 2 மடங்கு வேண்டும் என்று எலிசா கேட்ட உடனே எலியா சொன்னார், நான் மேலே எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ என்னை பார்க்க வேண்டும், கண்டால் கிடைக்கும், காணாவிட்டால் கிடையாது. 2 ராஜாக்கள் 2:10 படிக்கிறோம். இதுவும் ஆசிரியர், தீர்க்க தரிசன ஆசான் எலியா தீர்க்க தரிசன மாணவன் எலிசாவுக்கு கொடுத்த சவால். பாருங்களேன், இந்த எல்லா சவாலுமே துணிச்சலாக தைரியமாக எலியா கொடுத்திருப்பார் என்பதை நாம் விளங்கி கொள்ள முடியும். அதனால தான் வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க, இந்த எலியாவுக்கு 2 ஸ்பெஷல் டைட்டில்ஸ், விசேஷமான பெயர்கள். ஃபியர்லெஸ் ப்ராஃபட், அஞ்சா நெஞ்சம் படைத்த தீர்க்கதரிசி. ஆகாப் அரசன்ட்டையும் சவால் விட்டார், அவங்களுடைய மகன்ட்டையும் சவால் விட்டார். சிங்க நெஞ்சம் கொண்ட தீர்க்கதரிசி, லயன் ஹார்ட்டட் ப்ராஃபட் என்றும் சொல்லுகிறார்கள். எதனால் தெரியுமா? அவருக்கு இருந்த அந்த துணிச்சல், துணிவு, தைரியத்தின் நிமித்தமாக. அன்பான தேவ பிள்ளைகளே, இதை மனதில் வைத்துக்கொண்டு நாம் கர்மேல் பர்வதத்தில் நடைபெற்ற அந்த மாபெரும் சவாலான சம்பவத்தை படிக்கப் போகிறோம். 1 ராஜாக்கள் 18 அந்த சம்பவம் நாம் பார்க்க முடியும். ஆகாபின் அரண்மனை நிர்வாகியான ஒபதியாவிடம் சவால் விட்ட பிறகுதான் எலியா ஆகாபை சந்திக்கிறார். என்ன சவால் விட்டார்? 1 ராஜாக்கள் 18:15 பாருங்க. அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன். யாரு? ஆகாப் அரசனுக்கு என்னை காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று ஒபதியாவிடம் சவால் விடுகிறார். இந்த கலகக்கார அரசனை சந்தித்து கர்மேலுக்கு அவன் சகாக்களை, அவனுக்கு கீழே இருக்கிற எல்லா மந்திரிமார்கள், ஜனங்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டும்படி அழைப்பு விடுத்தான் எலியா. பாருங்கள், 18:19. இப்போதும் கர்மேல் பர்வதத்தில் இஸ்ரவேல் அனைத்தையும், பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும், ஏசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டி கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். எலியா சொல்றார். அன்பானவர்களே, இந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள் அஞ்ஞான தொழுகைக்காக பலிபீடம் கட்டி
மெய்தேவனின் நாமத்தை அவமதித்திருந்த அதே இடத்துல, கர்மேல் பர்வதத்தில், மெய்தேவனை மீண்டும் மகிமைப்படுத்துவதற்காகவே எலியா கர்மேலை தெரிவு செய்தார். உயரமான இடம் கர்மேல் பர்வதம். அங்கே மேலே நடக்கிற அந்த சம்பவம், எலியா மற்றும் ஆகாபின் பின்னே இருக்கிற ஜனங்கள், பாகால் தீர்க்கதரிசிகள், இந்த சம்பவம் சுற்றி எல்லாம் கீழே இருந்து பார்க்கலாம். சுற்றிலும் கீழே இருந்த மக்களின் பார்வைக்கு பொருத்தமான இடமாக அந்த கர்மேல் பர்வதம் இருந்தது. அதனால தான் தேவாவின் நடத்துதலால் அந்த கர்மேலிலே அந்த சம்பவம் நடைபெற்றது. பாருங்களேன், 1 ராஜாக்கள் 18:20, 18:19 சொல்லிட்டார், எல்லாரையும் கூட்டி வாரும், எல்லாத்தையும் வருவதற்கு ஆள் அனுப்பும் அப்படின்னு எலியா சொன்ன உடனே 20ஆம் வசனத்தில் படிக்கிறோம், அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்தில் அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். அப்படியே ஆகாப். அப்படித்தான் ஆகாப். என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், ஆகாப் உடனே கீழ்ப்படிந்தான். இந்த வசனத்தில் பாருங்கள், 20ஆம் வசனத்தில் எலியா அரசன் போலவும் ஆகாப் ஒரு சாதாரண குடிமகன் போலவும் தோன்றுகிறார்கள் அல்லவா. எலியா சொல்கிறாரு, ராஜா செய்கிறான். ஏசபேலுக்கும் அப்படியே கீழ்ப்படிந்தான் இந்த ஆகாப். 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்கள். தன் மனைவியாக ஏசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. இந்த பொண்டாட்டி தாசன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த ஆகாபு தான். அந்த அம்மா என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அப்படியே ஆடுவார் பார்த்தீங்களா. எலியா சொன்னவனே அப்படியே செஞ்சான், ஏசபேல் சொன்னவனே அப்படியே செஞ்சான். ஆனால் அவன் ஆண்டவருக்கு மட்டும் கீழ்ப்படியவில்லை. உண்மைதானே? அவள் விட்டால் தானே கீழ்ப்படிவதற்கு. மனைவி கீழ்ப்படிய விடலை மெய்யான தெய்வத்துக்கு. ஏன்னா பாகால் வணக்கத்துக்கு இழுத்து கொண்டு போய் விட்டாள் புருஷனை. அது மாதிரி பாருங்கள், நாபோத் கொல்லப்படுவதற்கும் இவள் தான் தூண்டுதலாக இருந்தாள், ஏசபேல். அன்பானவர்களே, பாவம் அந்த ஆசாமியான ஆகாப். ஆசாமினா என்ன? பேக்க முழிப்பாங்க, அதான் ஆசாமின்னுவாங்க. அப்படி தான் இருந்தான். ஒரு கைப்பாவையாக, ஒரு பொம்மை போல செயல்பட்டவன் இந்த ஆகாப். சொல்லப்போனால் ஆகாப் ராணி என்று சொல்லலாம், ஏசபேல் ராஜா என்று சொல்லலாம். அன்பானவர்களே, இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, போட்டிக்காக 2 அணிகள் திரண்டு வந்தன கர்மேல் பர்வதத்தில். ஆயிரக்கணக்கான இஸ்ரவேலர், பகட்டாரவாரமாக ஆகாபின் கூட்டம், ஏசபேலின் கள்ள தீர்க்கதரிசிகள் வகையறா 850 பேர் போர்ப்படை போல கீத வாத்தியங்களுடன் ஒரு பக்கம் நிற்கிறார்கள். பக்தி வினயமான பாங்குடன் கரடு முரடான உடை உடுத்தி கண்ணுக்கு புலப்படாத பரமசேனையின் திரள் புடை சூழ்ந்திருக்க, தனியனான எலியா தீர்க்கதரிசி மறுபுறம். எலியா ஒரு பக்கம் நிற்கிறாரு தனியா. தேவதூதர்கள் எல்லாம் அங்கே சூழ்ந்திருக்கிறார்கள், மற்ற கண்ணுங்களுக்கெல்லாம் தெரியாது. இன்னொரு பக்கம் ஆகாபின் கூட்டம். அன்பான தேவ பிள்ளைகளே, 3.5 ஆண்டுகால வறட்சியின் முடிவிலே நடந்த இச்சம்பவத்தில் எலியா விட்ட சவால்களை நாம் உற்று நோக்கலாமா? இந்த 1 ராஜாக்கள் 18 என்றாலே, அந்த 18ஆம் அதிகாரம் என்றாலே அது சவால்களின் அதிகாரம் என்று சொன்னால் மிகையாகாது. என்னென்ன சவால்கள் அந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம் பாருங்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். கர்த்தர் தெய்வமோ பாகால் தெய்வமோ. 1 ராஜாக்கள் 18:21. 2 காளைகளை கொண்டு வாருங்கள் சொல்றார் எலியா 18:23. ஒன்று உங்களுக்கு பெருங்கூட்டத்திற்கு, இன்னொன்று எனக்கு. நீங்கள் வெட்டி அதை பலிபீடத்திலே கடத்துங்கள். சரிதானே? உங்களுக்கு அப்புறம் நான் செய்கிறேன். அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம். 18:24. இது ஒரு பயங்கரமான சவால். நீங்களும் பலி செலுத்தி அங்கே பலிபீடத்தில் வைங்க காளையை, நானும் செய்கிறேன். நீங்களும் ப்ரே பண்ணுங்க உங்கள் பாகால்கிட்ட, நானும் ப்ரே பண்ணுறேன் யெகோவா தெய்வத்திடம். யார் அக்கினினால் பதில் கொடுக்கிறாரோ அவரே மெய்யான தெய்வம் என்று ஒரு சவால் விட்டான். அன்பானவர்களே, 6 மணி நேரமாக ஆட்டம் பாட்டம் ஆர்ப்பாட்டம்,
ஆரவாரம் என ஆகாத அனைத்தையும் இந்த ஆகாபின் கூட்டம் செய்தார்கள். பாகால் தீர்க்கதரிசிகளால் அக்கினியை தங்கள் பலிமிருகத்தின் மேல் இறக்கவே முடியவில்லை. அப்போதும் பாகாலை பகடி செய்து சவால் விட்டான் எலியா. என்ன அவர் நையாண்டி பண்ணாரும் பாருங்களேன். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் வசனம் 27 படிக்கிறோம். மதியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான் அல்லது அலுவலாயிருப்பான். உங்கள் கடவுள் பாகால் அவர் தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பார், யோகா பண்ணிக்கிட்டு இருப்பார். அவன் அலுவலாயிருப்பான், ரொம்ப பிஸியாக இருப்பார் ஐயா. அல்லது பிரயாணம் போயிருப்பான், ஊர் சுத்த போயிருப்பார். அதாவது தூங்கினாலும் தூங்குவான் இந்த தூங்கு மூஞ்சி பாகால். அவனை எழுப்ப வேண்டியதாக்கும் என்றான். பார்த்தீங்களா, இப்படிலாம் ரொம்ப அப்படியே நக்கலாக நையாண்டி பண்ணினார் இது எலியா. தெரியும் அது கல், அது ஒன்றும் தெரியாது, விக்கிரகம் என்பது எலியாவுக்கு நன்றாக தெரியும். ஜீவனுள்ள தேவனுடைய தீர்க்கதரிசி எலியா. அன்பானவர்களை, எவ்வளவு தைரியமாக இந்த 6 மணி நேரம் காலையில் 9 மணிலேருந்து மதியம் 3 மணி வரைக்கும் இந்த பாகால் கூட்டம் ஆடுறாங்க, பாடுறாங்க, கத்துறாங்க, கூச்சல் போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை. மெஜாரிட்டிக்கு முதலிடம் கொடுத்தார் எலியா. முதல்ல நீங்கள் தான் பெரிய கூட்டம், நீங்கள் பலி செலுத்துங்க என்று விட்டுவிட்டார். ஆனால் அந்த மெஜாரிட்டி ஒரு டூப்ளிசிட்டி என்பது நிரூபணம் ஆகிவிட்டது. அன்பானவர்களே, இன்றைக்கி அதே போல தான் இன்றைக்கி உலகத்தில் பாருங்கள், கிறிஸ்தவ உலகத்திலும் கூட ஆட்டம் பாட்டம் ஆர்ப்பாட்டம் கூட்டம், பெரிய கூட்டம் போகிறது. பெரிய கூட்டம் என்பதனால் அந்த மெஜாரிட்டி உண்மையிலே தேவனுடைய பிள்ளைகள் என்பது அர்த்தமா? இன்றைக்கு மெஜாரிட்டி ஆஃப் கிறிஸ்டியன்ஸ், பெரும்பான்மை கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறாங்க? ஆலய கட்டடம் ஆடம்பரமாக கட்டுகிறார்கள். பயங்கரமான கோபுரம், கோபுரத்துக்கு பயங்கர செலவு. சபைக்கு ஆலயத்துக்கு முன்பாக இருக்கிற அந்த கோபுரம் ஆடம்பர கலைநயம் கோடி கோடியே செலவழிக்கிறாங்க. அதில் பிரியமானவர்களே, இந்த ஆட்டம் பாட்டம் ஆர்ப்பாட்டம் ஆடம்பரம், பயங்கரமான கோடிக்கணக்கில் செய்யப்படும் கலைநயம், இவை எல்லாவற்றிலும் தேவன் மகிமைப்படுவதில்லை. இதெல்லாம் ஆண்டவர் பார்வையில் அழகு இல்லை, அலங்கோலமே. பார்த்தீங்களா, இவ்வளோ பூரா ஆடுனாங்க, அங்கே ஒன்றும் அக்கினி இறங்கலை. ஆனால் ஒரு மனிதன் உண்மையாக தேவனுக்கு பிரியமாக தனி மனிதனாக இருந்தாலும் அமைதியான முறையில் அவன் தேவனை நோக்கி நின்றான். தேவனை நோக்கி அவன் எப்படி ஜெபித்தான் பாருங்கள். எலியா பாருங்க, எலியாவின் ஜெபம் எளிய ஜெபம். 6 மணி நேரம் ஆடினார்கள் பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாரும். ஆனால் அரை நிமிடமே ஆகிற எளிய ஜெபத்தை எலியா ஏறெடுத்தார். நீங்கள் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36, 37 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்க வேண்டும். அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாய் கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் என் தேவனாய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அன்பானவர்களே, இந்த ஜெபத்தை நீங்கள் வேதாமத்தில் ஆராய்ந்து பார்த்தால் 2 வசனங்கள் 36, 37 வசனங்களில் தான் இந்த ஜெபம் அடங்கி இருக்கிறது. தமிழில் இந்த 2 வசனங்களில் 40 வார்த்தைகள் தமிழ் வேதாமத்தில். ஆங்கில வேதாமத்தில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா 63 வார்த்தைகள், அவ்வளோதான். எபிரேய மொழியில் இன்னும் குறைவான வார்த்தைகளே காணப்படுகின்றன இந்த 2 வசனங்களில். இந்த ஜெபத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நாட் ஈவன் 40 செகண்ட்ஸ், 40 வினாடிகள் கூட வராது. ஒருவேளை அவர் செய்த ஜெபத்தினுடைய சாராம்சம் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ நம்ம அறியோம். ஆனால் ஒரு எளிமையான ஜெபம். அவர் எப்பொழுது ஜெபித்தார் அப்படின்னா, ஏற்ற நேரம். பைபிளில் படித்தோம் பார்த்தீங்களா, அந்தி பலி செலுத்தும் நேரத்தில். அந்தி பலி செலுத்தும் நேரம்னா சாயங்கால பலி செலுத்தும் வேலை, அதாவது மதியம் 3-3:30 மணி. ஆதி சபையிலும் பாருங்க, அது ஜெப வேளையாக கடைபிடிக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், வசனம் சொல்லுது பாருங்க.
அப்போஸ்தலர் 3:1 ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில், 9ஆம் மணி நேரம்னா மதியம் 3 மணி, பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்போ பலி செலுத்துகிற நேரம் ஒன்று இருந்தது ஆசரிப்பு கூடாரத்தில். மாலை பலி மதியம் 3-3:30 மணிக்கு. அந்த ஆசரிப்பு கூடாரம் எல்லாம் இல்லாமல் போய்விட்டது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு பிற்பாடு என்று அந்த காலகட்டத்தில் அப்போஸ்தலர்கள் ஆதி சபையின் காலகட்டத்தில் அந்த பலி செலுத்துகிற நேரத்தை ஜெபவேளை ஆக்கி கொண்டார்கள். தேவனுக்கு பிரியமானதை தேவனுடைய நேரத்தில் செய்தால் அக்கினியும் இறங்கும், ஆசீர்வாதங்களும் இறங்கும். அன்பானவர்களே, உங்களுக்கு முன்பாக ஒரு கேள்வி. ஜெபிப்பதற்கென்று நமக்கு ஒரு நேரம் இருக்கிறதா? ஜெபிப்பதற்கென்று நமக்கு ஒரு இடம் இருக்கிறதா? நீங்க பாருங்களேன், தானியேல் 3 நேரமும் ஜெபம் பண்ணார். எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க எருசலேமுக்கு நேர ஜெபம் பண்ணுவார். நீங்க எசேக்கியா ராஜா பற்றி படித்து பாருங்கள். அவன் சுவர்ப்புறமாய் திரும்பி அவன் ஜெபம் பண்ணினான் அப்படின்னு படிக்கலாம். யெப்தா என்ன செய்வான் என்று சொன்னால், நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்தில் மிஸ்பாவிலே போய் அவன் என்ன செய்தானாம், கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணினான் அப்படின்னு படிக்கிறோம். ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு நேரம் வேண்டும், ஒரு இடம் நமக்கு இருக்க வேண்டும். பார்த்தீங்களா? அப்படிதான் அந்த குறிப்பிட்ட அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் எலியா ஜெபிக்கிறார். அந்த குறிப்பிட்ட அந்த மதியம் 3 மணி நேரத்தில் 3ஆம் மணி, அது 9ஆம் மணி வேளை, அது மதியம் 3 மணிக்கு பேதுருவும் யோவானும் ஆலயத்தில் ஜெபிக்க செல்கிறார்கள் அப்படின்னு படிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்போ நமக்கு அந்த ஆவிக்குரிய பழக்கம் இருக்கிறதா? அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஜெபிக்கணும், ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஜெபிக்க வேண்டும். ஜெபத்திற்கென்று நமக்கு ஒரு இடம் இருக்கிறதா? சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் இருக்குது, அப்படிதானே? டைனிங் டேபிள். தூங்குறதுக்கு ஒரு இடம் இருக்குது, ஜெபத்திற்கு ஒரு இடம் இருக்கிறதா என்பது நமது சிந்தனைக்குரிய ஒரு முக்கியமான கேள்வி. அன்பானவர்களே, இந்த எலியா ஏன் தனித்து நின்றார்? Why did Elijah stand alone? ஏன் அவர் தனித்து நின்றார்? 7000 பேர் சத்தியத்திற்காக இஸ்ரவேல் எங்கிலும் மறைந்திருந்தாலும் 7000 பேரை வைத்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டு சொன்னார். கர்மேலிலே தனித்து துணிந்து நின்றது எலியா மட்டுமே. அவர் ஒருத்தர் தான் மேலே நிற்கிறார். யெகோவா தெய்வத்துக்காக, அவரது அக்கினிமயமான பிரமாணத்திற்காக. பைபிள் அப்படித்தான் சொல்லுது, அக்கினிமயமான பிரமாணம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிச்சு பாருங்க. அந்த அக்கினிமயமான பிரமாணத்திற்காக அந்த அக்கினி தீர்க்கதரிசி எலியா யெகோவாவின் பேரிலே சிந்தை வைத்து அசையாத நம்பிக்கையுடன் சிங்கமாக எலியா சென்றார். கர்மேல் பர்வதத்திற்கு நின்றார், வென்றார். அப்படிதான் நம்ம பைபிள் படிக்கிறோம். வேண்டாத பாகால் தீர்க்கதரிசிகளை எல்லாரையும் வெட்டி தள்ளினார். அது அடுத்த சவால். எல்லாரையும் காலி பண்ணிட்டார். அன்பானவர்களே, எவ்வளவு சாதாரண தைரியம், துணிச்சல் இந்த எலியாவுக்கு இருந்திருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்படி சவாலுக்கு மேலாக சவால், அடுத்தடுத்து சவால் என்று எலியாவின் வாழ்க்கை நிரம்பி இருக்கிறது. எலியா இன்று நமக்கு விடக்கூடிய மாபெரும் சவால் என்ன தெரியுமா? வாட் இஸ் the Elijah's great challenge for the present? எலியாவின் நாட்களிலே பெரும்பான்மையான இஸ்ரவேல் ஜனங்கள் பாகால் என்னும் சூரிய கடவுளை வணங்கினார்கள். நம் காலத்தில் பெரும்பான்மை கிறிஸ்தவர்கள் சூரிய கடவுளின் நாளான ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதித்து வருகின்றனர். சண்டே, பார்த்தீங்களா? சூரியனின் நாள், ஞாயிறு என்றாலும் பாருங்க, தமிழில் சூரியன் என்று அர்த்தம். இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பதை ஆங்கிலத்தில் பாருங்க சண்டே. இந்த கிழமைகள் எல்லாமே சண்டே, மூன் டே தான் மண்டேன்னு ஆயிடுச்சு. அப்போது இந்த கிழமைகள் பெயரெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுபோல் மாதங்களின் பெயர்கள் ஜனவரி, பிப்ரவரி இப்பெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா? இது எல்லாமே ரோமர்கள் கொண்டு வந்த பெயர்கள். அவர்களுடைய தெய்வங்களின் அடிப்படையில் அவர்கள் அந்த பெயர்களை வைத்தார்கள். ஆகவே சூரியனும் ஒரு மிக பிரதானமான தெய்வமாக பாபிலோனியர்களால், ரோமர்களால், ஏன் இன்றைக்கும் அநேகர் நம்முடைய நாட்டில் கூட கண்ணால் பார்க்குறவங்கள சூரிய வணக்கம் செய்கிறாங்கல்ல.
ஆகவே அந்த சூரிய கடவுளை கனம் பண்ணும் விதமாக என்னாச்சுன்னா, சூரியனை வணங்குவதற்காக இருக்கிற நாள் தான் அந்த ஞாயிற்றுக்கிழமை, சண்டே. அது என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு பெரும்பான்மை கிறிஸ்தவத்தின் ஆராதனை நாள் ஆகிவிட்டது. மெய்யான ஓய்வு நாளான 7ஆம் நாள் சரியாக யோங்கள் நெடுகிலும் அனுசரிக்கப்பட்டிருந்தால், 7ஆம் நாள் எது? பைபிள் படி 7ஆம் நாள் அதுதான் ஓய்வு நாள். நமக்கு சனிக்கிழமையில் அந்த 7ஆம் நாள் வருகிறது. ஆகவே நாம் சனிக்கிழமை வேதாகமத்தின்படி ஓய்வு நாள் என்று ஆசரிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்படி இந்த மெய்யான ஓய்வு நாளை, இந்த 7ஆம் நாளை, சனிக்கிழமையை சரியாக யோங்கள் நெடுகிலும் ஜனங்கள் அனுசரித்திருந்திருந்தால், விக்கிரக ஆராதனைக்காரன், இல்லைவாதி அல்லது ஐயவாதி, கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவன் ஒருவன் கூட உலகிலே இருந்திருக்க மாட்டான் என்று ஒரு வேத எழுத்தாளர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, அப்ப பாருங்க, சிருஷ்டிப்பின் சின்னமாக இந்த உலகத்தெல்லாம் இரட்சகர் இயேசு கிறிஸ்து படைத்தார் என்பதற்கு அடையாளமாக ஓய்வு நாள் இருக்கிறது. பரிசுத்தமாகுதலின் சின்னமாக உங்களுக்கும் எனக்கும் அடையாளமாக பரிசுத்த ஓய்வு நாட்களை கொடுத்தேன் என்று ஆண்டு சொல்றார். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 20ஆம் வசனம் எல்லாம் படிச்சுப்பார். அன்பானவர்களே, ஆகவே தேவன் தந்திருக்கிற அவருடைய பரிசுத்த நாளை, சிருஷ்டிப்பின் சின்னமாக, பரிசுத்தமாகுதலின் சின்னமாக அவர் கொடுத்திருக்கிற அந்த பரிசுத்த நாளை நாம் பக்தி வணயமாக ஆசரிக்கிறோமா அல்லது அநியாயம் செய்து அவரை அவமதிக்கிறோமா? இன்னைக்கு அப்படிதான் நடக்கிறது. பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் தேவனுடைய வார்த்தையின்படியே, கட்டளையின்படியே ஓய்வு நாளை ஆசரிக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை தான் ஓய்வு நாள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் பைபிள் அந்த வாரத்தின் 1ஆம் நாளை, ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாள் என்று எங்குமே ஒரு இடத்தில் கூட சொல்லவில்லை. அப்போ ஆண்டவர் சொல்லாத ஒரு நாளை ஆசரிக்கும் பொழுது அது தேவனை கனம் பண்ணுகிறதாக அர்த்தமா அல்லது கனவீனம் பண்ணுகிறதாக அர்த்தமா? யோசித்து பாருங்க. சரி, இன்றைக்கு இந்த மெய்யான ஓய்வு நாள் சத்தியத்தை அறிந்திருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? ஓய்வு நாளிலே சமைக்கிறோம், ஓய்வு நாளில் படிக்கிறோம், பள்ளிக்கூடம் செல்கிறோம், டியூஷனுக்கு போகிறோம், ஓய்வு நாளில் வேலைக்கு செல்கிறோம், பணம் சம்பாதிக்கிறோம். புது வருஷம் ஓய்வு நாளில் வந்தாலும் கூட சுட சுட சாப்பிடுகிறோம். ஓய்வு நாள் ஆசரிப்பில் ஒழுக்கமே இல்லை. நீங்கள் அப்படி தான் இருக்கிறது நம்முடைய நிலைமை. நமது பாதுகாப்பு, நமது மகிழ்ச்சி, நமது சௌகரியம் ஆகியவற்றுக்காகத்தான் பொதுவாக நாம் பல விக்கிரகங்களை வைத்திருக்கிறோம். பாருங்களேன், பணம் என்னும் விக்கிரகம் நமது பாதுகாப்புக்காக, நகை என்னும் விக்கிரகம் நமது மகிழ்ச்சிக்காக, ஓய்வு நாளில் சூடான சாப்பாடு நமது சௌகரியத்துக்காக. அப்ப கேள்வி, நாம் மெஜாரிட்டியான ஆகாபின் பக்கமா, மைனாரிட்டியான எலியாவின் பக்கமா? உலக கவலைகளால் நம்ம என்ன செஞ்சிடறோம்? பல நேரங்களில் ஆண்டுடைய பிரமாணங்களை உதாசீனப்படுத்தி விடுகிறோம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலகக் கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். உலக கவலைகள் வந்த உடனே நம்ம கேட்ட சத்தியங்கள், கட்டளைகள் பூரா நமக்கு மறந்து போயிடும். நீங்கள் படித்து பாருங்கள், லூக்கா 21:34-35 வசனங்களை வாசித்து பாருங்கள். உலக கவலைகளால் உன்னதரின் பிரமாணங்களை உதாசீனப்படுத்தி விடுகிறோம். அப்படி உதாசீனப்படுத்தி விடாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். அப்போ இன்னொரு கேள்வி எழும்புகிறது, நான் சமரசவாதியா? சமரசம் என் வியாதியா? என்ன நடந்துச்சு? எலியா காலத்தில் சாம்ராஜ்யமே பாகாலிடம் சமரசமாகி சரணாகதி அடைந்து விட்டது. இஸ்ரவேலாம் தேவ ஜனத்திற்கு சமரசம் ஒரு பெரும் வியாதியாகிவிட்டது. இஸ்ரவேல் ராணிமா வந்துட்டாங்க, பாகாலை வணங்கணுமா? நாங்கள் எல்லாரும் வணங்குகிறோம். ஆகாப் விழுந்து விட்டானா, இஸ்ரவேல் அரசன் நாங்களும் சேர்ந்து விழுந்து விடுகிறோம். ஆகாப் பாகாலை வணங்குகிறானா, நாங்களும் வணங்குகிறோம். எல்லாரும் விழுந்துட்டாங்க.
நமக்கும் அதே நிலைதான். விசுவாச வாழ்க்கையில் எவ்வளவு சமரசம் நாம் செய்கிறோம் என்பதை சற்று எண்ணி பாருங்கள். பாருங்க, இப்போ தேசமே வளைந்து விட்டது. பாகால் வணக்கத்துக்கும் ஆகாபின் ஆளுகைக்கும் எல்லாரும் வளைந்து கொடுத்து விட்டார்கள். அரசன் எவ்வளியோ குடிகள் அவ்வளி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஆகாப் மாதிரியே எல்லா ஜனங்களும் ஆகிவிட்டார்கள். ஆனால் எலியா எதற்கும் எவருக்கும் வளைய மாட்டார். தான் ஒருவனே ஆனாலும் தனித்து நின்று சமரசம் செய்யாமல் யெகோவாவே என் தெய்வம் என்று தனது பெயருக்கேற்ப, அதான அர்த்தம் எலியான்னா, ஜெகோவா இஸ் மை காட், யெகோவாவே என் தெய்வம் என்று தனது பெயருக்கேற்ப உத்தம சாட்சியாக உறுதியாக நின்றார். அன்பானவர்களே, சத்தியத்துக்காக தனியே நிற்க நேரிட்டாலும் தளராமல் நிற்கும் இன்றைய எலியாக்கள் எங்கே? ஆண்டோட சத்தியத்திற்காக எலியா மாதிரி அவர் சிங்கிளாக நின்றார். பார்த்தீங்களா, தனி ஒரு மனிதனாக நின்றார். இன்னைக்கு அதே போல சத்தியத்திற்காக தனி ஒரு நபராக நிற்க நாம் ஆயத்தம் ஆகிறோமா? அப்படி நிற்போம் என்று சொன்னால் நாம் தான் இன்றைய எலியாக்கள். ஆண்டவர் இயேசுவும் தனிமரமாகத்தான் சிலுவை மரத்திலே தொங்கினார். சரிங்களா? ஏசாயா 63:3 படித்து பாருங்க. உடன் இருந்த எல்லாருமே ஓடிவிட்டார்கள். சீஷர்கள் எல்லாம் ஓடிட்டாங்க. அப்படிதான் மார்க்கு 14:50 வாசிக்கிறோம். இங்கே ஒரு அழகான ஒரு வாசகம் இருக்கிறது. Now is the time for God's people to show themselves true to principle. சத்தியத்திற்கு, கொள்கைக்கு உண்மையானவர்கள் என்று ஜனங்கள் காட்ட வேண்டிய காலம் இதுவே. When the religion of Christ is most held in contempt, when this law is most despised, then should our zeal be the warmest and our courage and firmness the most unflinching. கிறிஸ்துவனுடைய மார்க்கம் அவமதிப்புக்குள்ளாகும் சமயத்தில், அவருடைய பிரமாணம் அசட்டை செய்யப்படும் காலகட்டத்தில் நம்முடைய வைராக்கியம் எப்படி இருக்க வேண்டுமா? அனல் மிகுந்ததாக இருக்க வேண்டும். நம்முடைய தைரியமும் நம்முடைய விடாப்பிடியான உறுதியும் பின்வாங்காததாக இருக்க வேண்டும். பின்வாங்காமல் நிற்கணும். To stand in defense of truth and righteousness when the majority forsake us, to fight the battles of the Lord when champions are few. This will be our test. சத்தியம் மற்றும் நீதிக்கு சாதகமாக நிற்க வேண்டும். பெரும்பான்மையானவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி போகும் பொழுது சத்தியத்திற்காகவும் நீதிக்காகவும் நாம் உறுதியாக நிற்பதும், சாதனையாளர்கள் மிகவும் குறைவாக, செயல் வீரர்கள் மிகவும் குறைவாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய யுத்தங்களிலே நாம் ஈடுபட்டு போராடுவதுமே நமது பரீட்சையாய் இருக்கும் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளை பாருங்களேன், ஒரே ஒரு நபராக எலியா நின்றார். நின்று யாருக்கெல்லாம் சவால் விடணுமோ எல்லாருக்கும் சவால் விட்டார். குறிப்பாக எல்லாவற்றுக்கு மேலாக அந்த ராஜ்யத்தின், இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தின் அரசனுக்கே சவால் விட்டார். ஆனால் தனியாக நின்றார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட வைராக்கியம், அப்படிப்பட்ட நிலைப்பாடு நாமும் சத்தியத்திற்காக, நீதிக்காக நிற்க வேண்டும். பெரிய கூட்டம், பெரும்பான்மையானவர்கள் பாருங்க, சத்தியத்தில் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறோம். எல்லாரும் போராட்டம் வரும்பொழுது, நெருக்கடி வரும்பொழுது, ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வரும்பொழுது நாம் உண்மையாக சத்தியத்திற்காக, ஆண்டோடைய மெய்யான ஓய்வு நாளுக்காக நிற்போமா என்றால் எவ்வளோ பேர் நிற்போம் நமக்கு தெரியாது. When the Sunday law comes, our true colors will be revealed. அந்த ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வரும்பொழுது தான் நம்மளோட உண்மையான நிறம் அப்போ தான் தெரியும். அப்போது மெஜாரிட்டி விழுந்துவிடும். எலியா காலத்தில் நடந்துச்சுல்ல, அதே மாதிரி தான் எலியா மாத்திரம் நின்றார். சரிதானே? அதே போல தான் நாம் எலியா போல நிற்க ஆயத்தமாக வேண்டும். ஓய்வு நாள் சத்தியத்திற்காக சிறைக்கு சென்றவர்கள் இவங்கள் நடுகிலும் அநேகர் இருந்திருக்கிறார்கள். முதலாம் உலகப் போரின் காலகட்டத்தில் 1914-18 அந்த 5 ஆண்டுகள் சமயத்தில் 17 இளம் ஆங்கிலேய போர் வீரர்கள் கைது செய்யப்பட்டார்கள். ஏன் கைது செய்யப்பட்டார்கள் என்றால், ஓய்வு நாளில் சனிக்கிழமையில் வேலை செய்ய மறுத்ததற்காக அவர்கள் சிறையில் தள்ளப்பட்டார்கள். அவர்கள்லாம்
சோல்ஜர்ஸ், படை வீரர்கள். என்ன சூழ்நிலை என்றால், அவர்கள் சொன்னார்கள், ஞாயிறன்று வேலை செய்வோம் அல்லது மற்ற நாட்களில் கூடுதலாக ஓட்டி, ஓவர் டைம் நாங்கள் வேலை செய்கிறோம் அப்படின்னு கூட சொல்லி பார்த்தாங்க. அனுமதி கிடைக்கவில்லை. அவர்கள் ஜெயிலில் இருந்தபோது எப்படியாவது அவர்களுக்கு சோறு உண்டாக்கி சனிக்கிழமையில் அவர்களை வேலை செய்ய சம்மதிக்க வைக்க வேண்டும் என்று நிறைய தந்திரங்களை அதிகாரிகள் கையாண்டனர். என்ன செஞ்சாங்க தெரியுமா? இந்த எல்லா தந்திரங்கள் மத்தியிலும் அந்த 17 பேரும், அந்த 17 சாபத் கீப்பர்ஸ், ஓய்வு நாளை ஆசரித்த அந்த 17 இளம் போர் வீரர்கள் உண்மையாக உறுதியாக நின்றார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்தக்கூடாது என்ற கெட்ட எண்ணத்துடன் அவர்களை பிரித்து என்ன செய்கிறாங்க, வெவ்வேறு அறைகளில், சிறை அறைகளில் அவர்களை போட்டுவிட்டார்கள். ஒரு ஓய்வு நாளில் அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக, இந்த 17 பேரில் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக சந்தித்து என்ன சொன்னாங்கன்னா, போய் சொல்கிறாங்க, ஐயோ உன்னுடைய ஃப்ரெண்ட், அந்த 17 பேரில் அந்த ஃப்ரெண்ட் அவன் சோர்ந்து விட்டான், இவன் சோர்ந்து விட்டான், இவன் களைப்படைந்து விட்டான், இனிமேல் நான் எனக்கு வேறு வழியே இல்லை, சனிக்கிழமை நான் வேலை செய்ய போகிறேன், சனிக்கிழமை ஓய்வு நாளில் நான் வேலை செய்வேன் என்று அவன் சொல்லிவிட்டான், இவன் சொல்லிவிட்டான் சொல்லிட்டு இந்த அதிகாரிகள்லாம் தனித்தனியாக 17 பேரையும் சந்தித்து அவர்கள் பொய்களை மாற்றி மாற்றி சொன்னார்கள். அப்போ ஒவ்வொருவரும் தீர்மானிப்பதற்கு தருணம் கொடுக்கப்பட்டது. நீங்கள் ஒத்துழைத்தால் சனிக்கிழமை வேலை செய்ய ஒத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், சனிக்கிழமை வேலை செய்வோம் என்று நீங்கள் இறங்கி வந்து விட்டால் உங்களுக்கு விடுதலை. ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா? எல்லாரும் ஒரே மாதிரி பதில் சொன்னாங்களாம். 17 பேரும் தனித்தனியாக வெவ்வேறு சிறைச்சாலை அறையில் தனித்தனியாக இருந்தாலும் 17 பேர் சொன்ன பதில் ஒரே மாதிரி இருந்தது. என்ன சொன்னார்கள் தெரியுமா? என் நண்பன் உறுதியற்று போய் ஓய்வு நாளை மீறினாலும் நான் மீறமாட்டேன், என் தேவனுக்கு உண்மையாய் நான் இருப்பேன் அப்படின்னு 17 பேரும் சொன்னாங்க. இந்த அதிகாரிகளின் சூழ்ச்சி ஏற்பாடு பொய்த்து போனது. இந்த அதிகாரிகளின் வார்த்தைகள் உண்மைதானா, இவங்க சொன்னதானா உண்மைதானா என்று கண்டறிய சற்று நேரம் கழித்து இந்த 17 பேரில் ஒருத்தன் ஒரு முயற்சி பண்ணுறான். என்ன பண்ணுறான் தெரியுமா? அந்த ஒவ்வொரு சிறைச்சாலையிலும் ஒரு கேட் இருக்கும் பார்த்தீங்களா, கதவு இருக்குல்ல, அதில் சாவி விட்டு திறக்கிற மாதிரி ஒரு துவாரம் இருக்கும். அந்த சிறையறை பூட்டு திறவுகோல் துளையில் ஒருவன் என்ன செய்கிறான், ஒரு இளம் போர் வீரன், ஓய்வு நாளை ஆசரிப்பதில் உண்மையாய் நின்றவன், அந்த சாவி போடுற இடத்துல தன்னுடைய உதடுகளை பதித்து அவன் பாட ஆரம்பித்தான். The Lord is my light, then why should I fear அப்படின்னு பாட்டு பாடினான். அவன் பாடின உடனே அவன் முதல் வரியை பாடி முடித்ததுமே பார்த்தீங்கன்னா, by day and by night his presence is near அப்படின்னு மற்ற 16 பேருடைய குரல்களும் இணைந்து 2வது வரியை பாடினார்களாம். ஒருத்தன் ஆரம்பித்தான் முதல் வரி, மற்ற 16 பேரும் அடுத்த 2வது வரியை எல்லாரும் சேர்ந்து பாடினார்கள். இதன் மூலம் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, 17 பேரும் ஒருவருமே பின்வாங்கவில்லை, அனைவருமே ஆண்டவருக்காக உண்மையும் உறுதியுமாகத்தான் இருக்கிறார்கள் என்பது அந்த 17 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிருச்சு. பிரியமான தேவ பிள்ளைகளே, பாருங்க, அற்புதமான ஒரு வாசகம். The greatest want of the world is the want of men. Men who will not be bought or sold. Men who in their inmost souls are true and honest. Men who do not fear to call sin by its right name. Men whose conscience is as true to duty as the needle to the pole. Men who will stand for the right though the heavens fall. கல்வி என்ற புத்தகத்தில் ஒரு கிறிஸ்தவ எழுத்தாளர் இப்படி எழுதியிருக்கிறார். உலகத்தின் மாபெரும் தேவை என்னவென்றால் மனிதர்களின் தேவை. எப்படிப்பட்ட மனிதர்கள்? வாங்கப்படவும் விற்கப்படவும் முடியாத மனிதர்கள். காசு கொடுத்து வாங்கிட முடியாது, காசு கொடுத்து வித்தர முடியாது. அப்படிப்பட்ட மனிதர்கள் தங்களுடைய உள்ளான ஆத்துமாக்களிலே உண்மையும் நேர்மையுமான மனிதர்கள் தேவை.
பாவத்தை அதன் சரியான பெயரால் அழைப்பதற்கு பயப்படாத மனிதர்கள் தேவை. எப்படி இந்த துருவத்தை நோக்கி அந்த முள் நிற்குமோ அதே போல கடமையில உண்மையாய் தங்களை மனசாட்சிக்கு பயந்து நடக்கிற மனிதர்கள் தேவை. வானமே இடிந்து விழுந்தாலும் நியாயத்திற்காக நிற்கிற மனிதர்கள் தான் இந்த உலகத்தின் தேவை என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். பிரியமான தேவப்பிள்ளைகளே, பார்த்தீங்களா, அந்த 17 பேரும் எவ்வளவு உண்மையாக ஆண்டோடைய கட்டளைகளுக்கு 10 கட்டளைகளில் 4ஆம் கட்டளையான ஓய்வு நாள் சத்தியத்திற்கு உண்மையாக உறுதியாக நின்றார்கள். எலியாவும் பாருங்களேன், ஆண்டோடைய கட்டளைகளுக்காகத்தான் உறுதியாக நின்றார். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, ஆகாபோடு சேர்ந்து பாகால் வணக்கம் அப்படின்னு தடுமாறி விழுந்து எல்லாம் சிலை வணக்கம் அப்படி இப்படின்னு விழுந்து ஆண்டோடைய பிரமாணங்கள் எல்லாம் மீறினார்கள், ஆண்டோடைய கட்டளைகளை அசட்டை பண்ணினார்கள். அப்போ ஒரே ஒரு மனுஷன் தான் கர்மேல் பர்வதத்தில் தேவனுடைய கட்டளைக்காக நின்றான். அந்த மனிதன் தான் எலியா. பிரியமானவர்களே, இன்னைக்கு அதே போல தான் பெரும்பான்மை கிறிஸ்தவம், இந்த உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான பெருவாரியான ஜனங்கள் எல்லாருமே விக்கிரகாராதனை, ஞாயிறாசிரிப்பு அப்படி இப்படின்னு எல்லாம் போயிடுச்சு. நீங்களும் நானும் ஆண்டவருக்காக சத்தியத்திற்காக ஒரு நபர் ஆனாலும் சரி, ஒரு குடும்பம் ஆனாலும் சரி, ஒரு சின்ன சபை என்றாலும் சரி, ஒரு சிறு கூட்டம் என்றாலும் சரி, நம் ஆண்டவருக்காக உண்மையாக நிற்க வேண்டும். அப்படிப்பட்ட சவால் விடும் எலியாக்களாக நாம் விளங்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அன்பானவர்களே, ரைஸ் அப் சேலஞ்சிங் எலைஜாஸ் ஓ லார்ட், சவால் விடும் எலியாக்களை எழுப்பும் ஆண்டவரே என்பது நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும். அந்த சவால் விடும் எலியாக்களாக நாம் மாற, நாம் விளங்க நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபிப்போமா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்ட நல்ல பாடத்திற்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர், எலியாவை போல தனிமரமாக தனியனாக நிற்க நேரிட்டாலும் ஆண்டவரே, நாங்கள் துணிவோடு தைரியமாய் சத்தியத்திற்கென்று ஆண்டவருக்கென்று கட்டளைகளுக்கென்று நிற்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு பலத்தை கொடுங்க. முத கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு வேண்டிய ஆவியின் அபிஷேகத்தை அளவில்லாமல் தந்து எங்களை ஆண்டவரே உறுதியுள்ள எலியாக்களாக, சவால் விடும் எலியாக்களாக எங்களை மாற்றும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கேட்ட இந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். மீண்டும் அடுத்த தியானத்திலே நாம் சந்திப்போம். ஆமென்.